டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். அதுல நானும் செலிப்ரேட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அன்னைக்கு ஸ்கூல்ல செலிப்ரேஷன்னால பேரண்ட்ஸ்லாம் அலௌடு. என்னோட அம்மாவும் டாடியுமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டாடி மம்மி எல்லாம் வந்திருந்தாங்க. அம்மாவையும் நான் பார்த்துட்டேன் கொஞ்ச நேரத்திலே. என் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி என்னெல்லாம் லைன்ல நிற்க வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் அம்மாவை பார்த்துட்டேன். பார்த்ததுமே எனக்கு அம்மா கிட்ட போகணும் போல இருந்தது. ஆனால் என்னோட பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு தான் மம்மிகிட்ட போகணும்னு சொல்லிட்டாங்க மேம். ஸோ அதை முடிச்சுட்டு நான் போய் அம்மாட்ட உட்காந்துட்டேன். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள் ஸ்கூலில் நடந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கும் நீங்கள் போய் அட்டெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது என்னோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. நான் சொன்னேன்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னு. அதுக்கு அம்மாவும் டாடியும் சேர்ந்து எனக்கு ஆர்மி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் போட்டுட்டு பெரிய துப்பாக்கிலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய ஃபிளாக் கையில பிடிச்சிட்டு ஜாலியா ஸ்கூலுக்கு போனேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ட்ரெஸ்லாம் சூப்பரா போட்டுட்டு வந்தாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். வாங்க என் பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது பார்க்கலாம். நான் எங்க வரேன்னு அப்படியே கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு முன்னாடியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவை பார்த்துட்டே நடந்துட்டு இருந்தேன். எனக்கு அம்மா கிட்ட போகணும் போலயே இருந்தது. நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சதும் வீட்டுக்கு